அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் போர் நிறுத்தத்தின் மிக முக்கியமான தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நடக்கிற இந்த நேரடி அப்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா மே 1, 2016. அமெரிக்காவுக்கும் இந்த ஈரானுக்கும் இடையில இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்குச்சு. இந்த போருங்கிறது கடும் போரா பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலமான அதிர்வலையை பார்த்தீங்கன்னா சந்தித்து இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராத்திரியோட இந்த நள்ளிரவோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு நம்ம அமெரிக்கா காங்கிரஸ் இருக்குல்ல, அவங்க கொடுத்த 60 நாள் போர் அதிகார காலக்கெடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியோட முடியவும் போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் முற்றுகை இருக்குல்ல, இதன் காரணமாக இந்த உலக எண்ணெய் விலைங்கிறது $124 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிவுங்கிறது பண்ணியிருக்கு. அதுக்கு இன்னொரு மறுபுறமா இந்த ஈரான் தலைநகரம் இந்த டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு படையின் மீது துப்பாக்கி சூடுங்கிறது நடத்தியிருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது தான் நம்மளுக்கு பதப்பதைக்கிற ஒரு தகவலுங்கிறது அங்கே ஈரான் சைட்லேருந்து நம்மளுக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த உலகம் இப்போது எந்த கட்டத்தில் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு, இந்த போர் நிறுத்தம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு மாபெரும் போர் வெடிக்குமா இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே, அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாண்டமான பதற்றத்தின் முழு பின்னணியும், அதுக்கப்புறம் அதன் பின்னால் உள்ள சர்வதேச அரசியலும், அதுக்கப்புறம் மேலும் உங்களோட பணப்பெயர்களை அது நேரடியாக பாதிக்க போகும் விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சற்று பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சை கொஞ்சம் பிடிச்சிக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பேச போகும் இந்த தலைப்பு நேரடியாக உங்களை பாதிக்கும் விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாகவே இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்கே தற்போதைய நிலை அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 நான் மேலே சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மோதலின் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதலோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பாயிண்ட்டாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் உடையும் ஆபத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. எதனால், எந்த நாடால் இந்த போர் நிறுத்தங்கிறது உடையிற நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக என்னதான் அதிகபூர்வமாக இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போதைக்கு அமலில் இருந்தாலும் இந்த ஹர்முஸ் கால்வாய் மூடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா கடற்படை முற்றுகையாக இருக்கட்டும் ஆகிய இந்த முக்கிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இதனாலேயே எந்த தீர்வும் இந்த போரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காணப்படவில்லை. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது தொடங்கிய தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் மத்தியஸ்தானம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போது பண்ணதில் ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது அப்போதைக்கு அமல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மீண்டும் தாக்கும் சாத்தியம் எவ்வளோ இருக்குது, இவங்க அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க தாக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த அமெரிக்க அதிபர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போரை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் என்று, எப்படி சொல்றது, கமுக்கமாக சொல்லுவாங்களே, ஒரு பட்டும் படாமலும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ஈரானோட கட்டமைப்பு இருக்குல்ல, அதன் மீது குறுகிய மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதல் மற்றும் அங்கே மட்டும் இல்லாமல் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்கே இருக்கிற சில பகுதிகளை அரைப்படைகளை கொண்டு அவங்க அமெரிக்கா சைட்லேருந்து கைப்பற்றுதல், இந்த போன்ற புதிய இராணுவ நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா திட்டங்களை குறித்து அமெரிக்கா மத்திய கூட்டு கட்டளையிடமிருந்து, இவங்க யாருன்னா இந்த சென்காம் இருக்காங்களா, அவங்க தான், அவங்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் பெற்றதா பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கைங்கிறத கொடுத்துருக்காங்களே, இதை பார்த்துட்டு நம்ம ஈரான் சும்மா இருப்பாங்களா?
அவங்களும் அவங்களோட பதிலடியாக இருக்கட்டும், ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவை பார்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அமெரிக்கா எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்களே, அதுக்கு பதிலளிக்கும் விதமா ஈரானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எச்சரிக்கைங்கிறத அமெரிக்காவை பார்த்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த ஈரானோட புரட்சிகர காவல் படையின் அதுக்கப்புறம் இந்த விண்வெளி படை தளபதி மேஜர் ஜெனரல் மஜித் மூசாவி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு குறுகிய மற்றும் தந்திரகரமான தாக்குதல் கூட நீண்ட மற்றும் வேதனையான பதிலடியை சந்திக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஈரான் சைடுல இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை மட்டும் எச்சரிக்காம அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இருக்கும்ல, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாதுகாப்புங்கிறது இருக்காது அப்படின்னு அமெரிக்காவோட நட்பு நாடுகளையும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கிறது காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் இந்த ஹர்முஸ் கால்வாயோடது. இந்த ஹர்முஸ் கால்வாயில தான் பாத்தீங்கன்னா இந்த உலக பொருளாதாரம் மேக்சிமம் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஹர்முஸ் கால்வாய் மூடினாலேயே இந்த உலக பொருளாதாரங்க பார்த்தீங்கன்னா நொறுங்கும் புள்ளியில், எப்படி சொல்கிறது, அந்த பொருளாதாரமே நொறுங்கும் மைய புள்ளியில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதை பற்றி இப்போ அடுத்தது இப்போ பாயிண்டாக நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாயில் இருக்கிற இந்த ஈரானோட கட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த அமெரிக்காவோட முற்றுகையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பாயிண்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைய இந்த நெருக்கடியில் இந்த உலகத்தோட மத்தியில் முக்கியமான எரிசக்தி பாதையாக பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய்ங்கிறது இப்போதைக்கு இருக்குது. இதன் மூடல் உலகத்தோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாறி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இவங்களோட இந்த ஈரானோட கட்டுப்பாட்டுல இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த போர் தொடக்கத்தில இருந்து இந்த ஹர்முஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்புங்கிறது ஃபர்ஸ்டே தந்திருந்தாங்க. இந்த உலகத்தோட மொத்த எண்ணெய் மற்றும் இந்த எரிவாயு விநியோகத்தில் 1/5 உங்களுக்கு எக்ஸாம்பிள் பர்சன்டேஜை சொல்லணும்னா இந்த 120% பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் இந்த எண்ணெயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எரிவாயாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இந்த ஹர்முஸ் கால்வாயில் போயிட்டு இருந்துச்சு. ஈரான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த போர் ஸ்டார்டர்ஸில் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா மூடி இருந்தாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட முற்றுகை. இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாயை அவங்க எப்படி சொல்ற கட்டுப்பாட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கடல் முற்றுகை பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஈரான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதிலடி தருவதா பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை பார்த்தீங்கன்னா தடுக்கும் வகையில் ஒரு கடற்படை முற்றுகை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க அமல்படுத்தியிருந்தாங்க. அமெரிக்கா இந்த முற்றுகைந்து விட்டுருந்தாங்களே, இதுல இதுவரைக்கும் 44 வணிக கப்பல்களை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த முற்றுகையில திருப்பி விட்டதா இந்த அமெரிக்காவோட மத்திய கட்டளை பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த முற்றுகையை பார்த்தீங்கன்னா கண்டித்து ஈரான் அதிபர் இந்த மசூத் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த முற்றுகையை தாங்க முடியாத மற்றும் இராணுவ நடவடிக்கையின் நீட்டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் அதிபர் மசூத் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை அப்பவே தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாயில இந்த பொருளாதார பாதிப்பு என்னென்ன ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்போ அடுத்த பாயிண்டா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ஹர்முஸ் கால்வாய் மூடல் காரணமாக இந்த உலக பொருளாதாரம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நிறுத்தி கொண்டு இருப்பதாக இந்த ஐநா செயலாளர் அந்தோனிய குட்டேரஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறத கொடுத்திருந்தாரு. அவர் இந்த எச்சரிக்கைங்கிறது கொடுத்திருந்தாருல, இதன் விளைவா பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலைங்கிறது இந்த 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்து $124 பார்த்தீங்கன்னா அப்பவே தொற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஹர்முஸ் கால்வாய் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி இருந்துச்சு. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெஹ்ரான்ல பதட்டம். நம்ம ஈரானோட தலைநகரமான டெஹ்ரான்ல இந்த வான் பாதுகாப்பு இருக்குல்ல, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த இரு தரப்புகளுக்கும் இடையில இந்த அமெரிக்காவுக்கும் இந்த ஈரானுக்கும் இந்த இரு தரப்புக்கும் இடையிலே பதட்டமான இந்த சூழ்நிலை இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறனால இப்போ இப்போ ஏப்ரல் 30 இந்த எப்படி சொல்றது ஏப்ரல் 30 ராத்திரி டைம் கரெக்டாக இந்த மே 1 அதிகாலையில்
இந்த ஈரான் தலைநகரமான இந்த டெஹ்ரானில் பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டது. இப்போ எந்த பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தலைநகரத்தை அடிப்பாங்க. அதனால அங்கே வான் பாதுகாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க ஆக்டிவேஷன்கிறது பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க இந்த வான் பாதுகாப்பு இந்த ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருந்தாங்களே, அவங்க பண்ணதுக்கப்புறம் இந்த சிறிய விமானங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த உளவு ட்ரோன்களாக இருக்கட்டும், இதை எதிர்கொள்ளும் வகையில் டெஹ்ரானில் பார்த்தீங்கன்னா இந்த வான் பாதுகாப்பு படையினர் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டை பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஈரானிய செய்தி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கிறது சுமார் 20 நிமிஷமா பார்த்தீங்கன்னா நீடிச்சு கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த நிலைமைகள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமைதிங்கிற நிலவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னத்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருந்தாலும் இந்த அமைதி ஒப்பந்தம்ங்கிறது இப்போ போயிட்டு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் உடைக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வான் பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க ஈரான் சைடிலிருந்து. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா நாட்டில் நடக்கிற உள்நாட்டு அரசியல் சிக்கல், அமெரிக்காவில் இருக்கிற இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இந்த காங்கிரஸுக்கும் என்ன நடக்குது, உள்நாட்டு அரசியலில் என்ன சிக்கல் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த வெளிநாட்டு போர் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங்டன் இருக்குல்ல அமெரிக்காவில், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உள்நாட்டு அரசியல் நெருக்கடியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உருவாக்கி அங்கே போயிட்டு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா போர் அதிகார சட்டம். இந்த அமெரிக்காவில் இந்த போர் அதிகார சட்டம் என்ன சொல்லுது, எப்போ கொண்டு வந்தாங்க, யாரால கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். 1973ஆம் ஆண்டு இந்த போர் அதிகார சட்டம் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன், இதன் கீழ் ஜனவரி 20 அன்று அதிபர் காங்கிரஸுக்கு அறிவித்த இந்த 60 நாள் கால அவகாசம், இந்த மே 1 இருக்குல்ல, இந்த நள்ளிரவோட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிவடைய போகுது. இன்கேஸ் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமெரிக்காவோட அதிபர் அவர் போரை தொடங்க நேரிட்டால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா காங்கிரஸ் இருக்காங்களா அவங்களோட அனுமதியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அவங்க அனுமதி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நிலை பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட அதிபருக்கு இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபருக்கு தானே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ட்ரம்ப் நிர்வாகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோளாறு பிடிச்சவங்க. அவங்க இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட நிலைப்பாடு இந்த சட்டத்தின் கீழ் இப்போ என்னவா இருக்கு, இப்போ என்ன அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த ட்ரம்ப் நிறுவனம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான வாதத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முன் வச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த போர் நிறுத்தங்கிறது அமல்படுத்தப்பட்டதுனால இந்த 2 தரப்புக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பகைங்கிறது அப்பவே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட நிர்வாக சைட்லேருந்து அவங்க அங்கே வாதாடி இருக்காங்க. அதனால தற்போதைக்கு இந்த பகை இல்லாத நிலைமை இருக்கிறதுனால இந்த 60 நாள் கடிகாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் செயல்படாது. அதனால தனக்கும் இந்த காங்கிரஸுக்கும் இந்த போரை தொடங்கணும்னா இந்த காங்கிரஸோட அனுமதி பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையில்லை என்றும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வாதாடி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் இந்த சர்வதேச எதிர்வினைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டை, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐரோப்பியா கூட்டணிகளுடன் பார்த்தீங்கன்னா மோதல்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. அவங்களோட இந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த அடுத்த டாப்பிக்கில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ஐரோப்பிய கூட்டணிகளுடன் மோதல் அது என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்க மறுத்த இந்த ஜெர்மனி நாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இத்தாலி நாடாக இருக்கட்டும், இந்த ஸ்பெயின் நாடாக இருக்கட்டும், இந்த நாட்டோ நாடுகள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற இந்த அமெரிக்காவோட படைகளை பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அச்சுறுத்திட்டு இப்போதைக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இப்படி மிரட்டிட்டு இருக்கால, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறதும் நடுவில் போயிட்டு இருக்கு. அது என்ன பேச்சுவார்த்தை, எந்த நாடுகளுக்கு இடையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்த்துடலாம். இப்போ இந்த அனைத்து அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்கி இருக்கு அப்படின்னு நமக்கு நியூஸுங்கிறது கிடைச்சிருக்கு. இது யார் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ தொடங்கி இருக்காங்கன்னா இந்த பாகிஸ்தான் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தானம் செய்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இப்போதைக்கு மறைமுகமாக மத்தியஸ்தானம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற
நியூஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஈரான் அவங்களோட இப்போ ரீசெண்டாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த மும்மொழி பார்த்தீங்கன்னா திருத்தங்களை செஞ்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கவர் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இதில் அவங்க தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாடுகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஈரான் என்னத்தான் இப்படி மாற்றி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும் நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விரைவான முன்னேற்றத்தை எதிர்பார்த்து ஏன் ஈரான் சேர்ந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவான முன்னேற்றத்தை எதிர்பார்த்து நம்பியிருக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்கு இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வரலாற்று பின்னணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்த டாப்பிக்கில் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த மோதலுங்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா தொடங்கலை. இது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற நிகழ்வை பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எப்போ நடந்துச்சு, இந்த டேட்டில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த ஸ்டார்டிங் இந்த போருங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2026. அப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த வான்வெளி தாக்குதலுங்கிறது நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் இந்த ஈரானியோட உச்ச தலைவரான அயத்துல்லா கமேனி அவர் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தாக்குதலில் மரணம்ங்கிறது அடைஞ்சார். அப்போ தான் இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் இது எப்போ ஃபஸ்ட்டு அவங்க போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போர் நிறுத்தங்கிறது ஏப்ரல் 8 பார்த்தீங்கன்னா 2026 அப்போது கரெக்டாக போட்டாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 வார இந்த போர் நிறுத்தங்கிறது அப்போது நம்ம பாகிஸ்தான் மத்தியஸ்தனம் பண்ணி வச்சு 2 வார போர் நிறுத்தமாக பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அமல்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா காங்கிரஸ் இருக்காங்களா அவங்க இந்த இப்போ ரீசெண்டாக இருக்கிற அதிபருக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருந்தாங்களே அது என்ன கொடுத்துருந்தாங்க, அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக அவங்க May 1, 2026 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க காலக்கெடுன்னு தந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த போர் தொடர 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா காலக்கெடு இன்னையோட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த May 1க்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அது என்ன நிலை அப்படிங்கிறத இப்போ ஒன்றா இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த குறுகிய காலத்தில் இப்போ என்ன நடக்க போகும் அப்படிங்கிறத இப்போ ஒன்றா இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஈரானியோட பதிலுக்கும் இந்த அமெரிக்காவின் அடுத்த நகருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புங்கிறது இப்போ நிறையவே இருக்கு. இப்போ இந்த 2 நாடுகள் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா தவறா போய் இந்த போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்கு. அப்படி இந்த போர் நிறுத்தங்கிறது உடஞ்சிச்சுன்னா பெரும் பேரழிவுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். இப்போ குறுகிய காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது நீண்ட காலத்தில் அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல அந்த நிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஈரானோட அணு திட்ட இந்த அணு இதாக இருக்கட்டும், இந்த 2 முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தீரும் வரை அந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல இந்த பகுதிங்கிறது ஒரு வெடிக்குழி மேலேயே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை எப்போ முடியுதோ அப்போ தான் சுகமமான ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சதாக இருக்கும். இப்போ இந்த சூழலில் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பதட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த வரும் நாட்களில் இந்த இரு தரப்பிலும் இவங்களோட இந்த அதிகாரிகளோட இந்த அறிக்கைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்வதேச அமைப்புகளின் அறிவிப்புகளாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிப்பது மிக மிக முக்கியமான ஒரு அவசியமாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட லாஸ்ட் எண்டிங் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய கயிற்று மேலே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஏப்ரல் 8 பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் ஒரு வகையில் ஒரு இடைவெளியாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் தற்போது அதிகபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ இது முடிஞ்சு போனால அடுத்த இந்த 24 மணி நேரங்களில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு ஒரு நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இந்த காங்கிரஸோட அனுமதியோட தான் மீண்டும் இந்த போர் தொடங்குவாரா, அப்படி இல்லாட்டி புதிய சட்ட வியூகம் கொண்டு இந்த போரை பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் தொடங்குவாரா அப்படிங்கிற ஒரு
கொஸ்டின் மார்க்கோடைய அவங்க முடிச்சிருக்காங்க. அடுத்தது செகண்டா இந்த ஈரானோட பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் முறிந்தால் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல முழுமையாக பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கைங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்படி இன்கேஸ் அவங்க இந்த ஹர்முஸ் கால்வாயை அவங்க மூடிட்டாங்கன்னா அது இந்த உலகத்தோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா மேலும் சரிவை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது மேலும் சரிவுக்கு தான் இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை மீண்டும் தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரலோட கச்சா எண்ணெய் விலைங்கிறது ஏற்கனவே ஒரு பேரலுங்கிறது $126 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொட்டிருக்கு. அடுத்த வாரத்திலிருந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலைங்கிறது உச்சத்தை தொடுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புங்கிறது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கு ஒரு பெரும் சவாலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கிறது மாறிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிற இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் இருக்குல்ல அவங்க சபையில் இந்த அவசர கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே விவாதிக்க இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தானில் இந்த மத்திய சனம் பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னத்தான் அங்கே இன்னும் அவங்க அமைதி பேச்சுவார்த்தைங்க அங்கே போயிட்டு இருந்தாலும் ஆனால் உண்மை என்னன்னா இந்த இராணுவ நகர்வு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டு அங்கே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளை நிலைமைங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மாறிவிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த ரெகுலராக இந்த போரை பற்றின அப்டேட்ஸ் வீடியோங்கிறது நான் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காமிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. உங்களோட கருத்து என்ன இந்த போரை பற்றி அப்படிங்கிற உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கருத்து ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் சொல்லிட்டு போங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.